கெட்டிமேளம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈஸ்வரமூர்த்திக்காக வெற்றியும் துளசியும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா முத்துச்சாமி மகளான திவ்யா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா பிரச்சாரம் பண்ணும்போது ஈஸ்வரமூர்த்தியும் வெற்றியும் ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈஸ்வரமூர்த்தி குடும்பம் ரொம்ப பேராசைப்பட்ட குடும்பம். என்னோட வாழ்க்கையவே சீரழிச்சு போட்டாங்க. இந்த வெற்றியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உறுதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த துளசியை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு துரோகம் பண்ண அந்த வெற்றி மோசமான ஆளுன்னு சொல்லி ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருக்காங்க திவ்யா. துளசியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பெரிய பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா, இவ ராசிக்கு அவரும் இறந்துட்டாரு. அவரோட குழந்தைய இவ குழந்தைன்னு சொல்லி எடுத்து வளர்த்திட்டு இருக்கா. இத்தனைக்கும் காரணம் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இவன் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கறா. திவ்யா பேசுனது எல்லாம் நினைச்சு துளசி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சரி, இனிமே இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, நம்ம திவ்யா கூட்டிட்டு எங்கேயாவது போயிடலாம்னு நினைக்கிறாங்க. நம்ம மேல ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்துக்கு எந்த ஒரு அவமானமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க துளசி. அப்போ இந்த பக்கம் மீனாட்சியும் அபிராமியும் நினைக்கிறாங்க, அப்பாடா இப்போவாது இவளுக்கு ரோசம் வந்துச்சு, வீட்டை விட்டு வெளியே போனான்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும், இப்போதான் நமக்கும் திருப்தின்னு நினைக்கிறாங்க மீனாட்சி. மேடம், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. இப்போ தியாவை வேறொரு குழந்தையா இருக்கிறதுனால தானே இவங்க எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க. நீங்களும் நானும் சேர்ந்து தியாவை தத்தெடுத்துட்டோன்னா யாரும் எதுவும் பேச மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க வெற்றி. அவங்களோட முடிவை கேட்டதும் அபிராமி அதிர்ச்சி அடைகிறாங்க. டே வெற்றி, என்னடா சொல்லிட்டு இருக்க? யாரோ குழந்தைய நீ தத்தெடுக்க போறியா? அதெல்லாம் பின்னாடி எவ்வளோ பிரச்சனை ஆகும் தெரியுமாங்கிறாங்க அபிராமி. அம்மா, துளசியை நான் மனசார எப்படி மனைவியா ஏற்றுக்கிட்டேனோ அதே மாதிரி தியாவையும் என் குழந்தைய ஏற்றுக்கிறதா நினச்சதான் நான் துளசி கழுத்திலேயே தாலி கட்டினேன். அதனால நான் துளசியும் தியாவையும் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறாங்க வெற்றி. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு அபிராமி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, யார் என்ன சொன்னாலும் சரி, என்னோட முடிவுலேருந்து நான் மாற மாட்டேன்னு சொல்லிடுறாங்க வெற்றி. தத்தெடுக்கிறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடுறாங்க வெற்றி. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அபிராமிக்கு நெஞ்சு வலியே வந்த மாதிரி இருக்கு. இப்போ தியா கிட்ட சொல்றாங்க துளசி, இதை பாரு, இனிமே வெற்றியை நீ அங்கிள்னு கூப்பிடக்கூடாது, இனிமே அவங்கள நீ அப்பான்னு தான் கூப்பிடணும்னு சொல்றாங்க துளசி. சொல்லி கொடுத்த மாதிரியே தியாவும் வெற்றி அப்பான்னு கூப்பிடுறது. எங்க இங்க நடக்கிற அநியாயத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறீங்களே, இங்க என்னதான் நடக்குதுங்கிறாங்க அபிராமி. அபிராமி பேசிக்கிட்டே அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் பதறி போயிடுறாங்க. உடனே டாக்டரை வர வச்சு செக் பண்றாங்க. அத்தைக்கு இப்படி ஆனதுக்கு காரணமா இதோ இங்க நிக்கிறாளே இந்த துளசி தானே சொல்றாங்க மீனாட்சி. அபிராமி, ஏன் இப்படி உன் உடம்ப வருத்திக்கிற, எதனால இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகுற, அமைதியா இருக்க வேண்டியதுங்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி. ஏங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், இங்க இருந்து எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி கிட்ட அபிராமி தனியா பேசுறாங்க. இதை பாருங்க, முன்னாடி எல்லாம் நான் பேசினா எதிர பேச மாட்டேங்க, ஆனா இப்ப இந்த துளசி எதுக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போறீங்க, அவனால எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? துளசியை இப்ப எதுக்காக நீங்க வெளியில கூட்டிட்டு போகணும், இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதா அப்படின்னு அபிராமி திட்டிட்டு இருக்கும்போது, இதை பார் அபிராமி, இதெல்லாம் அரசியல் சூழ்ச்சி, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, நீ பேசாம அமைதியா இருங்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி. நீங்க போற போக்க பார்த்தா துளசிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இன்னும் இந்த வீட்டு பொறுப்பையும் கொடுத்துருவீங்க போல இருக்கு. அப்படி துளசிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருந்தா நான் வேணா இந்த வீட்டை விட்டு போயிட்டுமா அப்படின்னு இல்லாத பொல்லாதும் பேசியே டென்ஷன் ஆக்குறாங்க. அப்ப ஈஸ்வரமூர்த்தி, என்ன அபிராமி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா? இத்தனை வருஷமா நீ என் கூட வாழ்ந்துட்டு இருக்க, நான் என்ன நினைக்கிறேன்னு கூட உனக்கு தெரியாதாங்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேக்குறாங்க அபிராமி. அரசியல் சூழ்ச்சி என்னங்கிறது இப்ப நான் சொல்றேன் கேளு, இந்த துளசியை வச்சு அனுதாப ஓட்டு நான் வாங்க போறேன், இவ மூலமா தான் நம்ம ஜெயிக்க போறேங்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க, இவளை வச்சு அனுதாப ஓட்டு வாங்க போறீங்க அப்படின்னு அபிராமி புரியாம கேக்குறாங்க. ஆமாங்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி. இந்த துளசியை வச்சு நம்ம அனுதாப ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் நான் ஜெயிச்சுக்குவேன், ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவளை தூக்கி போட்டு போக வேண்டியதான். நானும் உன்கிட்ட எத்தனையோ தடவை ஜாடமாடியா சொல்லி பார்த்தேன், ஆனா நீ புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னே நீ குதிக்கிறியே தவிர நான் சொல்ற விஷயங்கள் ஏதாவது உனக்கு சூட்சமா புரியுதா என்ன அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தி சொன்னதுக்கு அப்புறம் அபிராமி புரிஞ்சுக்கிறாங்க. ஈஸ்வரமூர்த்தி அபிராமி கிட்ட பேசுனது எல்லாம் வெற்றி கேட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் துளசியும் கேட்டுக்கிறாங்க. துளசி கண் கலங்கிக்கிட்டு போறாங்க. அப்ப கண் கலங்கி போறத பார்த்த வெற்றி மனசு தாங்காம பின்னாடியே போறாங்க. மேடம், எங்க அப்பா சொன்னதை எதையும் மனசுல வச்சுக்காதீங்க மேடம், அப்பா இப்படி மோசமா நினைப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவர் ஏதோ ஒரு நல்ல விஷயமா தானே கூப்பிடுறாங்க, நல்லதுதான் நடக்கும்னு நானே நினைச்சு அவர் பின்னாடி போயிட்டேன். ஆனா இப்படி ஒரு எண்ணங்களோட தான் அவர் நம்மளை பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டுருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் உங்களை விட்டுருக்கவே மாட்டேங்கிறாங்க வெற்றி. இங்க ஈஸ்வரமூர்த்தி சொன்னதை கேட்டு அபிராமி மனங்குழுந்து இருக்காங்க. அப்பாடா, இதுதான் கதையா, இது புரிஞ்சுக்காம நானும் அவசரப்பட்டு பேசிட்டேன். சரிங்க, இனிமே அந்த துளசியை பத்தி நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லிங்கிறாங்க. சரி, இப்போவாது புரிஞ்சுக்கிட்டே, சரி நீ சாப்பிடவா, சாப்பிடாம கிடந்து உடம்பு கெடுத்துக்க, எலெக்ஷன் முதல்ல முடியட்டும், அப்புறம் நான் யாருங்கிறத காட்டுறேன், நீ அது வரைக்கும் நீ இதை பத்தி எதுவும் பேசாதேங்கிறாங்க. அபிராமியும் சரிங்கிறாங்க. துளசி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்த வெற்றி மன்னிப்பு கேட்கறாங்க. நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்கிறாங்க துளசி. இல்ல, எங்க அப்பா இப்படி எல்லாம் நினைச்சு பாப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, அவரோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கே கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க வெற்றி. மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்க அப்பாவோட போக்கிலேயே நான் போய் அவங்களை எப்படி மடக்கி பிடிக்கிறேன் பாருங்கிறாங்க. என்ன சொல்றீங்க வெற்றின்னு கேட்கறாங்க துளசி. ஒருத்தருந்து பாருங்கன்னு சொல்றாங்க. நடக்கிறது எல்லாம் பார்த்தா நான் வீட்டை விட்டு வெளியே போறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க துளசி. துளசி, நீங்க அப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்காதீங்க, நீங்க என்னோட பொண்டாட்டி, நீங்க
இந்த வீட்டுக்கு மருமக. எனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உங்களுக்கு இருக்கு. நீங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்காகாதுங்கிறாங்க வெற்றி. நான் இந்த வீட்டுக்கு மகன்னா, நீங்க இந்த வீட்டுக்கு மருமக. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதா வாழ்க்கை. நம்ம வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, இருந்து சாதிக்கணுங்கிறாங்க. எங்க அப்பாவோட நினைச்சதுக்கு எதிர்மாறா நம்ம அவங்க பின்னாடியே போய் அவங்க வழியிலேயே நம்ம இந்த பொறுப்பெல்லாம் உங்க கைக்கு கொண்டு வர்றது தான் சாமர்த்தியம். இது நம்மளுக்கு ஒரு பாடம், அவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்னு சொல்றாங்க வெற்றி. வெற்றி சொன்னதை கேட்டுதான் துளசியும் ஆமா நீங்க சொல்றதும் சரிதான்னு முடிவெடுக்கிறாங்க. முதல்ல நான் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஒதுங்கிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீங்க சொல்றதை கேட்கும்போது இதுதான் கரெக்ட்னு தோணுதுங்கிறாங்க துளசி. அடுத்த நாள் காலையில ஈஸ்வரமூர்த்தி துளசியை கூப்பிடுறாங்க. என்னம்மா பிரச்சாரத்துக்கு ரெடி ஆயிட்டேங்கிறாங்க. ரெடி ஆயிட்டமாமா, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சில பொறுப்புகள் எல்லாம் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. அது கொடுத்தீங்கன்னா நானும் உங்க பின்னாடி பிரச்சாரத்துக்கு வரேங்கிறாங்க துளசி. இதை கேட்டதும் ஈஸ்வரமூர்த்தி ஆகட்டும், அபிராமி, மீனாட்சி இவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது துளசி என்ன கேட்க போறா அவளோட எதிர்பார்க்கிறாங்க. அதாவது மாமா அத்தைக்கிட்ட உடம்பு சரியில்லை, அதனால வீட்டு பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன் மாமா. துளசி கேட்டதும் வெற்றியும் சப்போர்ட் பண்றாங்க. இந்த இடத்துக்கு மீனாட்சி யோசிக்கிறாங்க. ஐயோ அத்தைக்கு அப்புறம் இந்த பொறுப்பெல்லாம் எனக்கும் என் புருஷனுக்கு வரணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னடானா நோகாம நொங்குதிங்க ஆசைப்படுறாளே. மாமா பின்னாடி போனதும் பொறுப்பையும் தன் பொறுப்புல கேட்கிற பொறுப்பை இவகிட்ட கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம கதை அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு மீனாட்சி முந்திக்கிறாங்க. மீனாட்சி எங்க அபிராமி இந்த சாவிக்கத்தை கொடுத்துருவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரமூர்த்தி அபிராமி கிட்ட சொல்றாங்க, இதை பாரு அபிராமி, துளசியும் வெற்றியும் என் பின்னாடி வரணும், கட்சியில நான் ஜெயிக்கணும்னு நீ நினைச்சின்னா இந்த வீட்டோட பொறுப்பை நீ துளசி கிட்ட கொடு. துளசியும் நல்ல பொண்ணு தான், இந்த வீட்டை பொறுப்பை பார்த்துக்குவா. நம்ம எதிர்பார்த்ததை விடவே நம்ம குடும்பத்தை கட்டி காப்பாத்துற பொறுப்பு துளசிக்கு இருக்கு, நீ தாராளமா கொடுக்கலான்னு சொன்னதும் அபிராமி சாவிக்கத்தை கொடுக்குறாங்க. மீனாட்சி பதற